எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். 3 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியா இன்று இந்தியா வருகை. இருதரப்பு உறவு, தொலைநோக்கு பார்வை உள்ளிட்டவை குறித்து முக்கிய ஆலோசனை. அதிமுக தவேகா கூட்டணி உருவாகப் போகிறதா? சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்த கருத்தால் தமிழக அரசியலில் பரபரப்பு. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அளித்த விளக்கம் குறித்து அதிமுக, பாஜக அதிருப்தி. தகவல்கள் முரண்பாடாக உள்ளது என விமர்சனம். கனமழை எதிரொலி. நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக கூட்டணி குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்த கருத்து அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருள் ஆகியிருக்கிறது. சட்டப்பேரவையில் நேற்று கரூர் துயர சம்பவம் தொடர்பான விவாதத்தில் திமுக அரசு மீது இபிஎஸ் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அப்பொழுது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர், கூட்டணிக்கு முயற்சி செய்கிறீர்களா என்று கேட்டார். இதற்கு பதிலளித்த இபிஎஸ் தான் மக்களுக்காகவே பேசுவதாக குறிப்பிட்டார். தவேகா அதிமுக கூட்டணி குறித்து முதலமைச்சர் சட்டப்பேரவையிலேயே கருத்து பதிவிட்டதால் அவரது கருத்து பேசு பொருளாகியுள்ளது. ஏனென்றால் முன்பு இபிஎஸ் டெல்லி சென்ற பொழுது பாஜக அதிமுக கூட்டணி ஏற்பட போவதாக முதலமைச்சர் மறைமுகமாக குறிப்பிட்டிருந்தார் என்பது நினைவு கூறத்தக்கது. 41 பேர் உயிரிழக்க காரணமான கரூர் சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் சொல்லும் தகவலுக்கும் காவல்துறை சொல்லும் தகவலுக்கும் முரண்பாடு இருப்பதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் இது குறித்து விளக்கமளித்த முதலமைச்சர், விஜய் தாமதமாக வந்ததே பிரச்சினைக்கு காரணம் என்று குற்றம் சாட்டியிருந்தார். இது குறித்து கேள்வி எழுப்பியிருந்த இபிஎஸ், நிகழ்ச்சிக்காக 500 போலீசார் கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டதாக தமிழக போலீசார் தெரிவித்திருந்ததாகவும், ஆனால் முதலமைச்சர் சட்டப்பேரவையில் 600க்கும் மேற்பட்ட போலீசார் என்று தெரிவித்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தகவல்கள் முரண்பாடாக இருப்பதாகவும் இபிஎஸ் கூறியுள்ளார். கரூர் துயரத்தில் அரசின் மீது எந்த தவறும் இல்லை என்பது போல சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருப்பதாக நயினார் நாகேந்திரன் விமர்சித்திருக்கிறார். விஜய் மீது செருப்பு வீசப்பட்டது, ஜெனரேட்டர் ஆஃப் செய்யப்பட்டது, காவல்துறையை தடியடி நடத்தியது உள்ளிட்டவைக்கு முதலமைச்சரிடம் இருந்து எந்த விளக்கமும் இல்லை என்று அவர் கூறியுள்ளார். போலீஸ் பாதுகாப்பு சரியாக இருந்திருந்தால் 41 உயிர்கள் பறிபோயிருக்காது என்றும் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தவேகா நிர்வாகிகள் மதியழகன், பவுன்ராஜுக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது. கரூர் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட இவர்கள் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முதல் சிறையில் உள்ளனர். இந்த வழக்கில் இவர்களுக்கு ஜாமீன் கிடைத்ததால் இன்று வெளியே வருகின்றனர். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோடை வெப்பம் சற்று தணிந்து பரவலாக மழை பெய்து வருகிறது. இன்று பல மாவட்டங்களில் கனமழை அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. லாபத்திற்காக இல்லாமல் ஆத்ம சந்தோஷத்திற்காகவே படம் தயாரிப்பதாக சிவகார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். அமரன் படத்தை விட மதராசி படம்தான் தன்னை ஆக்ஷன் ஹீரோவாக மெருகேற்றியது என்று கூறியிருக்கிறார். படப்பிடிப்பு நேரங்களில் ரசிகர்களை சந்திப்பதாகவும், ஆனால் அரசியல் ஆர்வம் தனக்கு இல்லை என்றும் சிவகார்த்திகேயன் கூறியுள்ளார். பிடித்த கதையாக இருந்தால் வில்லனாகவும் நடிப்பேன் என்று தெரிவித்திருக்கிறார். கோட்டையன் படம் பண மோசடி தொடர்பான வழக்கு மீண்டும் பெங்களூரு நீதிமன்றத்தில் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்துக்கு மீண்டும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என லதா ரஜினிகாந்த் தொடர்ந்த வழக்கு நிராகரிக்கப்பட்டது. வழக்கிற்கு போதுமான ஆதாரங்கள் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. கோட்டையன் படத்திற்காக வாங்கிய பணத்தை கொடுக்காமல் போலி ஆவணங்களை தயாரித்து லதா ரஜினிகாந்த் நிதி மோசடியில் ஈடுபட்டதாக புகார் எழுந்த நிலையில் அது தொடர்பாகவே வழக்கு நடைபெற்று வருகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.